ஏண்டி ஆயா, எனக்கு இந்த பேக்கை தூக்கிட்டே வர முடியலடி. ஏண்டி ஒன்னதான்? என்னம்மா? ஏண்டி கட்டப்பைய எடுத்துட்டு வந்தியா இல்லையாடி? மா அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேம்மா. ஏண்டி இந்த பேக்கை நீ தூக்கிக்கிட்டு அந்த கட்டப்பைய என்கிட்ட குடுடி. சரிம்மா இந்தாம்மா. அப்பா என்ன கணக்குது, அதுக்குள்ளார அப்படி என்னத்தை தான் வச்சிருக்கியோ தெரில. ஆமா கீதா, என்னம்மா? இல்ல இன்னும் எம்புட்டு பஸ் மாறணும். ஏமா போகும்போது இத்தனை கேள்வி கேட்கல, வரும்போது இத்தனை கேள்வி கேட்குற நீ? அடி யாரடி இவ இப்பயே முதுகு தண்டு உடம்புலாம் பிடிச்சிக்கிட்டு இழுக்குது. இல்லடியே நம்ம ஊர் வந்துருச்சா இல்லை அவ்வளோதான் ஆட்டோவில் போகலாமான்னு கேட்டேன். ஆட்டோவில் போவாமா? சரி சரி ஆட்டோவை கூடி இம்பட்டையும் தூக்கிக்கிட்டலாம் என்னால் பஸ்ஸில் ஏறி இறங்க முடியலத்தா. வர வர வயசு ஆகுதுல்ல, அதுவும் பஸ்ஸு படிக்கட்டு வச்சுருக்காங்க. போய் 15 அடியில் காலை தூக்கிக்கிட்டு ஏற முடியலை. இந்த கவர்மெண்ட்டு இந்த பஸ்ஸு படிக்கட்டை கொஞ்சம் சின்னதாக ஆக்க வேண்டியதானே? என்ன மாதிரி வயசான பொம்பளைங்களும் ஏறுவாங்க. சரி சரிம்மா அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். சரி நான் ஒரு ஆட்டோ பேசுகிறேன். சரி சரி சீக்கிரம் பேசு. அம்மா அங்கே ஒரு ஆட்டோ நிற்கிது, வா பேசி பார்ப்போம். சரி சரி நீ முன்னாடி போ, நான் பைய நடந்து வரேன். சரிம்மா. அண்ணா. என்னம்மா ஆட்டோ வேணுமா? ஆமாண்ணா. எங்கே போனோம்? இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விருந்தம்பாக்கம் போனோம். விருந்தம்பாக்கமா? சரி ஏறுங்க. சரிங்கண்ணா. ஆமாம் இந்த ஆட்டோ ஒன்று தான் இருக்குது, நம்ம இந்த ஆட்டோவில் ஏறிக்கலாம். சரிடி, எவ்வளோ காசு என்ன எதுன்னு பேசிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் பேசலையம்மா. ஏறுங்கம்மா பார்த்துக்கலாம். ஏன்டி கீதா நீங்கிட்டு நவுறு, நான் பேசுகிறேன். அந்த விருதம்பாக்கத்தில் சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது, அதோட லெஃப்ட் நுழைஞ்சு உள்ளார லாஸ்ட் வீடு. எம்பிட்டு சொல்கிற? மா அப்படி பார்த்தா ஒரு 500 ரூபா கொடுங்கம்மா. என்னது 500 ஓவாயா? ஏயா அதுவும் அம்பூட்டு பெரிய பஸ்ஸில் உட்கார்றதுக்கு சீட்டு வேற, அதுலேயும் அவ்வளோ தூரம் கொண்டு போய் விடுறதுக்கு 20 ரூபா 30 ரூபா தான் வாங்குறாங்க. நீ மட்டும் 500 ரூபா கேட்குறியா? நீ என்னடானா இங்கிட்ட இருந்து இங்கே கொண்டு போய் விடுறதுக்கு 500 ரூபாவா கேட்குற? எங்களெல்லாம் என்ன இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா உனக்கு? ஏமா உங்களை கூட்டிக்கிட்டு பாதுகாப்பாக இறக்கி விடணுமா வேணாமா? ஏயா என்ன பண்ண போற? பின்ன அந்த ரோடு என்ன நல்லாவா இருக்கும்? கரடு முரடா ரோட்டை வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆட்டோ அது மேலே ஏறி இறங்க வேணாமா? அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் கேட்குறேன். இங்கே பாரியா, பஸ்ஸுலேயே 20 ரூபா கொடுத்து தான் டிக்கெட் எடுத்து வந்தோம் எங்க பெங்களூர்ல இருந்து. ஆனால் நீ இங்கேருந்து இங்கிட்டு போகிறதுக்கு 500 ரூபா கேட்குற. இதெல்லாம் உனக்கே கட்டுப்படி ஆகுமா? அட என்னடா அது. சரி இப்போ நீங்கள் எவ்வளோ தரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அவ்வளோ பெரிய பஸ்ஸு, அதிலே உட்கார்றதுக்கு சீட்டு எல்லாம் நல்லா தாராளமாக இருக்குது. அதிலே 30 ரூபா தான் டிக்கெட்டு. நீ இங்கேருந்து இங்கே விடுறதுக்கு நான் வேணா ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுக்குறேன். நாங்கள் 2 பேர் மொத்தம் 100 ரூபா தரேன். கொண்டு போய் அலையக்கா எங்களை இறக்கி விட்டுரு. வேணும்னா டிப்ஸா ஒரு 20 ரூபா உனக்கு கொடுக்குறேன். மொத்தமாக 120 ரூபா. ஆட்டோ வருமா வராதா? ஏமா நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? 500 ரூபா எங்க இருக்கு, 120 ரூபா எங்க இருக்கு? இப்படி தூரம் போறதுக்கு எவனா அவ்வளோ ரேட்டுக்கு வரவே மாட்டான். சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 150 ரூபா தரேன். வரியா? அட என்னம்மா நீ, நான் சொல்றேன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இப்படி வேறம் பேசி என்னத்த காசு சேமிக்க போற நீ? யாரை ஏமாத்த பாக்குற? ஏதோ நான் பேச வந்துட்டு ஏதோ அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு மாதிரி ஆளா இருந்தா 500 ரூபாயை ஏத்திட்டு போயிட்டு 600 ரூபா வாங்கியிருப்பேன். இங்க பாருமா, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. நான் கரெக்டா பேசி கரெக்டா வாங்குற ஆளு தான் நானு. இங்க பாருப்பா, அவ்வளோ தூரம்லாம் கொண்டு போய் முக்கில் இறக்கி விட வேணாம். அந்த முன்னாடி உள்ள தெருவுலே இறக்கி விடு. ஒரு 150 ரூபா தரேன். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். அதெல்லாம் வராதுமா, வேற ஆட்டோனா பாத்துக்கோங்க. சரி வேற ஆட்டோ பாத்துக்கிறோம். ஏண்டி கீதா வாடி, நம்ம வேற பஸ் கூட ஏறி போய்க்கலாம். சும்மா ஒரு 30 ரூபாயோட முடிஞ்சிடும். ஆட்டோக்காரங்களாம் இப்படிதான் ரேட் அதிகமா வாங்குவாங்க. நம்ம உடம்புல என்ன தெம்பா இல்லாம இருக்கு? நம்மளுக்கு இந்த ஆட்டோவை தூக்குற அளவுக்கு தெம்பு இருக்கு. நம்ம நடந்தே போய்க்குவோம். என்ன நடந்தே போறதா? எம்பிட்டு தூரம் நடந்து போறது? அம்மா என்னமோ நடக்க முடியல ஆச்சா புச்சான்னு கத்திக்கிட்டு கிடந்துச்சு. இப்ப ஆட்டோக்காரன்ட்டு இவ்வளோ பில்டப்பா போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ இவ்வளோ பெரிய பேகை நான் தான் தூக்கிட்டு வரணுமா? என்ன கெத்தா போகுது பாருங்க அம்மா. இப்படியும் போனா வர சவாரியும் போயிடும். சரி பரவாயில்ல, 150 ரூபா தானே, இறக்கி விடும்போது கொஞ்சம் கூட கேட்டுக்குவோம். ஆமா ஆமா இந்தம்மா. என்னையா? ஆமாம்மா உங்களை தான். என்னையான்னு கேட்டேன். ஆமா 150 ரூபாய்க்கு மேல ஒரு 30 ரூபா போட்டு கொடுங்க. நான் கொண்டு போய் வீட்டு வாசல்லே இறக்கி விட்டுருவேம்மா. அதெல்லாம் முடியவே முடியாது. 150 ரூபான்னு சொல்லு, ஆட்டோல ஏறுறோம். அதுக்கு மேல ஒரு நயா பைசா கூட கிடையாது. சரிங்கம்மா, அந்த முக்கில் இறக்கி விட்டுறேன். 150 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. சரி வா இந்த ஆட்டோல போய் ஏறுவோம். எப்பாடி எப்படியா அம்மா பேசி 150 ரூபாய்க்கு கொண்டு வந்துருச்சு. நம்மளும் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கணும். ஏன் இருக்கிற சவாரியையும் விடணும், ஏத்திக்கிட்டு போவோம். சரி சரி. ஏங்க ராசு, என்னாச்சு ரத்னம்? இப்பதான் தேனு பேசுனா அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? சரி எப்படியோ நல்லபடியா போயிட்டு வந்தாச்சு. என்ன ராசு சொல்றீங்க? நல்லபடியா போயிட்டு வந்துட்டோமா? எப்பப்பா என்னென்ன பிரச்சனை என்னென்ன சண்டை?
பிரச்சனை வரும்போது தான் ஆளுங்க எப்படி என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்க தங்கச்சி இருக்கே, அது இந்த அளவுக்கு பேசும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. சரி சரி விடு ரத்னம், முடிஞ்சு போன கதையை பத்தி பேசி என்ன ஆக போகுது? அதுவும் சரிதான். ஏங்க ராசு, வந்ததுல இருந்து இந்த ஜீவாவை பாத்தீங்களா? பார்த்தே ரத்னம். அவ இந்த ராஜாவோட சுத்திக்கிட்டு இருந்தா. அந்த பிள்ளைக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. அதான் நம்ம தேனு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல இருந்துக்கிட்டோம். ஆமா ஆமா. ஏங்க ராசு, நம்ம தான் அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மாவா இருந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைக்கணும். பாவம், அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லை பாத்தீங்களா? ஆமா ரத்னா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் இருக்கு, நம்ம கையில் ஆட்டம். ஆமாங்க, நானும் கவனிச்சேன். அவளும் இந்த ராஜா பையில விட்டே கொடுக்க மாட்டேங்கிறா. ஆனா ராஜா பையலுக்கு சரியான ஜோடிங்க அவ. ஆமா ஆமா, செம்பாவுக்கும் இதுல சம்மதம் தான் நினைக்கிறேன். ஆனா கல்யாண விஷயத்தை பத்தி பேசினா செம்பா உருன்னே இருக்கா. என்ன ஏதுன்னு அவள்கிட்ட உட்கார வச்சு பேசினாதான். அவளை பத்தி பேசினா அவளே வந்துட்டா. என்னாச்சுக்கா, என்னைய பத்தியா பேசிக்கிட்டு இருந்த? ஆமாண்டி செம்பா, உனக்கு 100 ஆயுசு. அம்புட்டு ஆயுசுலாம் ஒன்றும் வேணாங்க்கா. உன் கூடவே இருந்துட்டு நீ செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் செத்து போயிடணும். அக்கா மேல அம்புட்டு பிரியம் பின்ன இருக்காதா மாமா? அக்கா கூடவே வளர்ந்துருக்கேன், அக்கா கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். அப்புறம் அக்கா இல்லைன்னா அப்புறம் நான் மட்டும் எதுக்கு இருந்துக்கிட்டு? சரி இருந்துட்டு போ. நம்ம ராஜா பையலுக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டுறலாண்டி. அக்கா, இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தியாக்கும். பின்ன வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதை பற்றி பேசி தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டில் ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது. நீங்கள் சொல்கிறதும் சரிதான்க்கா. சட்டு புட்டுன்னு ஐயரை பார்த்து நாளை குடிச்சிடலாமா? பண்ணிடலாம்க்கா. முதல்ல அவள் வந்து செட்டில் ஆகட்டும், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு 1 மாதம் போகட்டுமே. 1 மாதமா? ஆமாக்கா, இப்போ ஆடி மாதமாக இருக்குது. இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆவணியில் வேணா பார்ப்போமே. நீ சொல்கிறதும் சரிதான், ஆடி மாதத்தில் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஆவணி பிறக்கட்டும், அப்படி என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம கல்யாணத்தை முடிச்சு விட்ருவோம். இவ வேற என் பையன் கல்யாணத்தை முடிச்சு விட்றதுலே குறியா இருப்பா. நான் ஏதாவது இவங்க வீட்டு விஷயத்தில் தலையிடுறேன்னா இல்லை தலையிட தான் விடுவாள் அவ. ஆனால் என் விஷயத்தில் மட்டும் நல்லா மூக்கணும் நினச்சிக்கிட்டே இருப்பா. சரிக்கா, அப்போ நான் ரூமுக்கு போகிறேன். சரிடி சேம்பா, போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடு. ஏண்டி ரத்னம்? சொல்லுங்க ராசு. என்னமோ செம்பா கல்யாண விஷயத்த பேசினாலே உம்முன்னு இருக்கான்னு சொன்னேன். நான் பார்த்த வரைக்கும் அப்படி எனக்கு தெரியவே இல்லையே. அதான் என்னன்னு தெரியலங்க, இப்போ என்னமோ அமைதியாக பேசுகிற. சரி, செம்பா நல்ல மூட்ல இருக்கும்போதே நல்லபடியா ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிருவோம். ஆமாங்க, இதோ ஜீவாவே வருது, என்ன ஏதுன்னு பேசுவோம். வா ஜீவா. சொல்லுங்க ஆண்டி. இது நம்ம வீடு தான், உன் வீடு மாதிரிக்கு நீ எத்தனை மாதம் எத்தனை வருஷம் வேணாலும் தங்கிக்கலாம். இங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரிங்க ஆண்டி. ஜீவா, உனக்கு ராஜாவை கட்டிக்கிறதுக்கு சம்மந்தம் தானே? இது என்ன ஆண்டி கேள்வி? எனக்கு முழு சம்மதம். என்னடா இவ இப்படி கேட்குறாளேன்னு நினச்சிக்காத. உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். எதுக்கும் ஒரு வார்த்தைக்காக உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு சம்மதம் ஆண்டி. அப்புறம் ஜீவா, நான் உனக்கு அத்தை முறை தான், இருந்தாலும் என்னை அம்மா மாதிரி நினச்சி எதுனாலும் சொல்லு, சரியா? நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. கண்டிப்பாக நான் எதுனாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ராஜா பையங்கம்மா? அதோ கார் பார்க் பண்ண போயிருக்காரு, இந்த வந்துருவார் ஆண்டி. உனக்கு ரூமு ராஜா ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே தாம்மா இருக்கு, நீ அங்கேயே தங்கிக்கலாம். சரிங்க ஆண்டி. எதனாலும் கூச்சப்படாம கேளு. கண்டிப்பா ஆண்டி. சரிங்க ஆண்டி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா. ஜீவா பிள்ளையும் நம்ம கையால மாறிக்கி அமைதியா பொறுமையா பேசுது. ஆமாங்க, அதை நான் முன்னாடியே நோட் பண்ணிட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம கையில அத்தை அத்தைன்னு தானே பேசுவா, இந்த பொண்ணு ஆன்டி ஆன்டின்னு பேசுறது எனக்கு என்னவோ புதுசா தெரியுது. கையிலையா இப்படி பேசுவா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னதான் முகம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க பேசுற மொழியில இருந்து ஆக்டிவிட்டில இருந்து எல்லாமே மாறுது. கடவுள் எப்படி எல்லாம் படைச்சிருக்காரு பாத்தியா? ஆமா ராசு, இதுல இருந்தே நம்மளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும், கயல் யாரு ஜீவா யாருன்னு. இந்தாடி ஆத்தா. சொல்லுமா. ஆட்டோல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீல? ஹேண்ட்பேக்கு பேகு கட்டை பை தாம எடுத்துட்டு வந்தோம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லைல்ல, நல்லா எட்டி பார்த்துட்டீல? பார்த்துட்டேம்மா, எதுவும் இல்லை. அப்புறம் போனதுக்கப்புறம் அதை காணோம் இதை காணான்னு சொல்லக்கூடாது. இல்லைம்மா, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஏப்பா எம்புட்டாச்சு? ஆமா, நீங்க தானே 150 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்களேன். இங்க பாருப்பா, நான் பேச்செல்லாம் ஒரே மாதிரி தான் பேசுவேன். 150 ரூபானா 150 ரூபா தான், அதுக்கு மேல ஒரு நயா பைசா கூட என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. சரிங்கம்மா, நீங்க கொடுக்கறத கொடுங்க, நான் வாங்கிட்டு கிளம்புறேன். சரிப்பா, இந்தா
கரெக்டா இருக்குல்லப்பா? கரெக்டா இருக்குமா, நான் வரேன். சரிப்பா. ஏன்டி நில்லுடி. என்னமாச்சு? ஒருத்தன் ஆட்டோவுக்கு கேட்டு உடனே 500 1000 சொன்னா உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு ஆட்டோல ஏறிடுவியோ? மா இல்லம்மா, இவ்வளோ தூரம் வரத்துக்கு அவ்வளோதாம்மா கேட்பாங்க. கேட்பான். இப்போ எப்படி 150 ரூபாய்க்கு நம்ம வந்தோம்? எதா இருந்தாலும் வாயை திறந்து நல்லா பேசணும். நீ பாட்டுக்கு 500 ரூபாயா சரிங்கன்னு ஏறினான்னு வச்சுக்க, இதான் சாக்குன்னு உங்ககிட்ட 1000 ரூபாய் பிடிங்கிக்கிட்டு ஓடிடுவாங்க. என்னமோ இப்படி இருக்கியே, நீ எல்லாம் எப்படிதான் பொழைக்க போறியோ தெரியல. நான் பாத்தியா எம்பது தூரம் பேசி 150 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன். எல்லாம் நம்ம பேசுற விதத்துல தான் இருக்கு. சரிம்மா, இன்னுமே நான் பேசுறேம்மா. இழிச்ச வா வீட்டுக்கு. 500 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருப்ப. காலேஜில் என்னத்தை தான் சொல்லி தராங்களோ தெரியலப்பா. இதுக்கும் காலேஜ் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு வேளை சொல்லி கொடுத்துருப்பாங்க, நான் அன்னைக்கு லீவாக இருந்திருப்பேன். இன்னைக்கு எப்படியாவது மாமாட்ட சொல்லிடணும். ஆனா எப்படி சொல்றது? நான் ஏதாவது சொல்ல வந்தாலே தடங்களா இருக்கு. கண்டிப்பா மாமா கையை பிடிச்சி எப்படியாவது சொல்லிடணும். தூங்குறதுக்கு முன்னாடி மாமா கிட்ட கண்டிப்பா பேசணும். ஏய் குட்டி பாப்பா, நீ வந்திருக்கன்னு அப்பாட்ட சொல்லணும்ல. அதுக்கு தான் அம்மா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன பிளானுங்கிறது தான் தெரியல. நீ ஏன் அம்மாவுக்கு ஐடியா கொடுக்குறியா? அம்மாவுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல பாப்பா. எப்படி சொல்றது? ஐடியா, பேசாம கிஃப்ட் மாதிரி கொடுத்துருவோமா? அதுதான் கரெக்டு. மாமாவுக்கு கிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அந்த கிஃப்டில் அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும். நல்ல சர்ப்ரைஸாக இருக்கும். இது நல்ல ஐடியா.